அதிமுக கூட்டணியிலே இணையும் வைகோ 15 தொகுதிகளை ஒதுக்கும் எடப்பாடி அதிர்ச்சியில் திமுக. நண்பர்களே, நம்ம இப்போ அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக சமீபத்திலே மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது போடப்பட்டது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, கூட்டணி பற்றின பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன், கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் யாரும் கூட்டணியை பற்றி வெளியிலே பேசக்கூடாது. இந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறோம், அதே போல எந்த ஒரு கட்சியும் விமர்சனம் செய்யக்கூடாது திமுகவை தவிர்த்து அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பலவிதமான தகவலையும் மாவட்ட செயலாளர் மத்தியிலே சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்குரிய பேச்சுவார்த்தை என்பது ஒருவரும் நடந்திருப்பதாகவும், அந்த பேச்சுவார்த்தையிலே 15 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் என்பது வேண்டும் என வைகோ அவர்கள் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழகத்திலே 2026 சட்டமன்றத்தில் என்பது நெருங்கிக் கொண்டிருப்பதால் அனைத்து அரசியல் கட்சிகளுமே மாறி மாறி கட்சியினரை மாற்று கட்சியினர் வந்து தங்கள் கட்சியை இணைச்சிட்டு வர்றாங்க. இதனிடையே இன்று செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2011 சட்டமன்ற தேர்தல் சமயத்திலே ஓபிஎஸ், செங்கோட்டையன், ஜெயக்குமார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாங்க. 2011 சட்டமன்ற தேர்தலிலே மதிமுகவிற்கு 12 தொகுதிகள் தான் என ஜெயலலிதா கூறியதாக ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். 2006 தேர்தலில் அதிமுக கூட்டணியிலே 35 இடங்களில் போட்டியிட்டு இருந்தது மதிமுக. 2006ஆம் ஆண்டில் 35 இடங்களில் போட்டியிட்டு மதிமுகவுக்கு 2011ஆம் ஆண்டிலே 12 தொகுதிகள் என சொன்னதை எங்களால் ஏற்க முடியல அப்படிங்கிற மாதிரி வைகோ சொல்லி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் 12 தொகுதிகள் கேட்டபோது வைகோவுக்கு கூட்டணியில் இணைய விருப்பமில்லை என ஓபிஎஸ் ஜெயலலிதாவிடம் பொய் சொல்லிவிட்டாராம். ஜெயலலிதாவிடம் அவர் கூறிய தகவல் அனைத்தும் தவறானது, 2011இல் செய்த தவறுக்காகத்தான் இப்போது ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் நமது வைகோவின் மூலமாகவே செய்தியாளர் சந்திப்பிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது எல்லாமே பழைய கதை. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே வைகோவுடைய மகன் துரை வைகோ பாஜகவுடன் இணக்கமான ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். சமீபத்திலே டெல்லி கூட பயணம் என்பது செய்து கொண்டு வந்ததால் அந்த டெல்லி பயணம் என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருந்தது. அதே போல வைகோவும் சற்று மனம் என்பது மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவரின் மூலமாக நமது வைகோவுடைய மதிமுக கட்சியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாகும். அந்த பேச்சுவார்த்தையிலே மதிமுக 15 தொகுதிகளும் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும் எங்களுக்கு வேண்டும் என கேட்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் திமுகவிலே இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கப்படல. அப்படி தொகுதி பங்கீடு பிரிக்கக்கூடிய சூழலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி அதிமுக கூட்டணியிலே இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஏனால் திமுக இந்த முறை அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், கூட்டணிகளுக்கு தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக கூட்டணி என்பது மெகா கூட்டணியாக மாற்றம் செய்யப்படுமா, 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையுமா அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.